His Excellency, the living legend, Honorable Chancellor Sir, revered Vice President Sir, respected Pro Vice Chancellor, Dean Academics, Advisor to Honorable Chancellor, renowned economist Dr. Vedagiri Shanmugasundaram Sir, and Dr. Yashoda Shanmugasundaram Madam, VIT former Academic Council member Dr. N. Lalita, Dr. Ranganathan, former President of Friends of USA, Dr. N. Parasuraman, Principal Scientist, Panchayat Presidents and officials from local bodies, headmasters, teachers, students from various government schools, all other guests and beloved members of VIT family, very good morning. Today is one of the most auspicious days in the history of VIT Chennai. After VPs are assumed charge of our campus, this is the first time chancellors are coming to our campus, that too for a most suitable celebration, Founders Day. In 2018, Chancellor's 80th birthday was celebrated at our Netaji Auditorium in a grand manner by inviting many educationists and VIPs. Last year, 85th birthday was celebrated in the same MG Auditorium on the same day, 11th December. This year's celebration is unique in many ways, namely inauguration of Kamaraj Auditorium, donating computers, sports goods, furniture, books, etc. to more than 20 government schools, mobile toilet units to local community, toys and pulses to ICH Child Hospital Egmore, ongoing blood donation camp, etc. Every year on Founders Day, we VITians are voluntarily donating one day salary to Universal Higher Education Trust, which provides financial support for underprivileged students to pursue higher education. Last year, we donated 30 lakhs. This year, today, we are going to submit DD for 40 lakhs. Dear colleagues, birthdays are a special day for everyone, but our Chancellor's birthday is not an individual birthday, it is the birthday of VIT Education Empire. I deem it as an honor to give welcome address on this unique, prestigious celebration. இனிய அலுவலக ஆசிரியர் நண்பர்களே, மக்களுக்கு சேவை செய்ய புறப்பட்ட துறவிகள் பலர், ஆனால் பேரரசர் அசோகரின் துறவறம் சரித்திரத்தில் நீங்கா இடம் பெற்றது. காரணம், அரச வாழ்க்கையை துச்சமாக உதறித்தள்ளி துறவு மேற்கொண்டதுதான். வேந்தரின் வாழ்க்கை பயணமும் இதை நினைவூட்டுவதாகவே உள்ளது. 1984க்கு முன் 4 முதலமைச்சர்கள், அதுவும் சாதாரண முதலமைச்சர்கள் அல்ல, தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத பேராளுமைகள், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் மு கருணாநிதி, புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி டாக்டர் ஜெயலலிதா ஆகியோருடன் பணியாற்றி சட்டமன்ற மற்றும் பாராளுமன்ற உறுப்பினராக வலம் வந்து அமைச்சராக அரியணையில் அமர்ந்து 1984க்கு பின் அனைத்தையும் துறந்து கல்வி பணிக்கே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் நம் வேந்தர் அவர்கள். அன்றைய அரசியல் வட்டத்தில் அனைவரையும் வியப்புக்குள்ளாக்கியது வேந்தரின் முடிவு. வியப்புக்கு விடைகூறும் முகமாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை வேந்தரின் பிறந்த நாளன்று தினமணி நாளிதழில் மூத்த அரசியல் மேதை திரு பட நெடுமாறன் அவர்கள் வேந்தரை பற்றி இப்படி கூறுகிறார். அண்ணாவால் கண்டெடுக்கப்பட்ட மாணிக்கம் கோ விசுவநாதன். நேர்மையும் அறிவு கூர்மையும் நிறைந்த அவர் தீவிர அரசியலிலிருந்து ஒதுங்கி கல்வி தொண்டில் ஈடுபட்ட போது என் போன்றவர்கள் வருந்தியது உண்டு. ஆனால் VIT பல்கலைக்கழகத்தை உருவாக்கி இந்தியாவில் மட்டுமல்ல, ஆசியாவின் மிகச்சிறந்த பல்கலைக்கழகங்களுள் ஒன்றாக
உயர்த்தியிருக்கும் அவரது சாதனையை கண்டு வியந்து போனேன் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆக 1984க்கு முந்தைய அரசியல் பணியிலும் சரி, அதற்கு பிந்தைய கல்வி பணியிலும் சரி, துருவ நட்சத்திரமாக பிரகாசித்து அனைவராலும் அண்ணாந்து பார்க்கப்படும் பேராளுமையாகவே திகழ்கிறார் நம் வேந்தர் அவர்கள். நண்பர்களே, இன்று மகாகவி பாரதியாரின் பிறந்த நாள். அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கு ஓர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்றான் பாரதி. ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தாலே கோடி புண்ணியம். பாரதி கணக்குப்படி பார்த்தால் இந்த கல்வி கோமானுக்கு எத்தனை கோடி புண்ணியம். அந்த புண்ணியம்தான் நன்மக்களை தந்து உலக தரமிக்க கல்வி நிறுவனங்களையும் தந்திருக்கிறது. இன்னும் எண்ணற்ற சிறப்புகளை அடுக்கிக் கொண்டே போகலாம், சொல்லத்தான் நேரமில்லை. உலகத்தை இந்தியா வழிநடத்தும் என்றால் விஐடி இந்தியாவை வழிநடத்தும் என்ற தாரக மந்திரத்தை முன்வைத்து வெற்றி நடை போடும் அரிய ஆளுமை, ஓய்வறியா உத்தமர், மனிதருள் மாணிக்கம், வேர்வையின் வெற்றி நாயகன் வேந்தர் பெருமகனார் அவர்கள் பல்லாண்டு சிரஞ்சீவியாக சேவையாற்ற வேந்தர் மீது அளப்பரிய அன்பும் பாசமும் மரியாதையும் கொண்டுள்ள உங்கள் முன்னிலையில் எல்லாம் வல்ல பரம்பொருளை வேண்டி விஐடி குடும்பத்தின் பலத்த கரவொலியோடு வேந்தருக்கு பிறந்த நாள் வாழ்த்தை சமர்ப்பித்து அவரை இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கிறோம். வேந்தரை போலவே ஓய்வில்லாமல் உழைப்பவர் நம் விபி சார் அவர்கள். இன்றைய விழாவின் ஆணிவேர் அவர். மிக கடினமான பணிகளை கூட எளிமையாக செய்து முடிக்க வல்லவர். அமெரிக்க பல்கலைக்கழகங்களை இலக்கு வைத்து விஐடியின் வளர்ச்சியை முன்னெடுத்து செல்லும் வேந்தருக்கு உற்ற துணையாக இருந்து அவரின் எண்ணங்களுக்கு செயல் வடிவம் கொடுத்து H&H ஹார்ட் ஒர்க் அண்ட் ஆனஸ்டிக்கு இலக்கணமாக திகழும் அவரை உங்கள் கரவொலியோடு வணங்கி வரவேற்கிறேன். பொருளாதாரத்துறையில் நாடு முழுக்க நன்கறியப்பட்ட சென்னை பல்கலைக்கழகத்தின் மூத்த பேராசிரியராகவும் திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராகவும் பணியாற்றிய பேராசிரியர் வேதகிரி சண்முகசுந்தரம் ஐயா அவர்களையும், சென்னை எத்திராஜ் கல்லூரியின் முதல்வராகவும் பின்னர் அன்னை தெரசா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராகவும் பணியாற்றிய அவர்தம் துணைவியார் முனைவர் யசோதா சண்முகசுந்தரம் அவர்களையும் வணங்கி கடந்த செப்டம்பர் மாதம் வேந்தர் தலைமையில் 99வது பிறந்த நாள் விழா கண்ட பேராசிரியர் அடுத்த ஆண்டு சென்டினியல் பர்த்டே 100வது பிறந்த நாள் 100வது பிறந்த நாள் நம் வேந்தர் தலைமையிலேயே கொண்டாட வேண்டும் என்ற விருப்பத்தையும் வெளியிட்டு இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். இந்தியாவிற்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயான உறவை மேம்படுத்த 1970ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்ற அமைப்பின் முதல் தலைவராக விளங்கிய திரு ரங்கநாதன் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். நம்முடைய வேந்தர் பெருமகனார் தற்போது அந்த அமைப்பின் தலைவராக உள்ளார் என்பது கூடுதல் செய்தி. விஐடி சென்னையில் பசுமை புரட்சிக்கு வித்திட்ட வேளாண் விஞ்ஞானி டாக்டர் MS சுவாமிநாதன் அவர்கள் பெயரில் 17 மாடி மாணவர் விடுதி கடந்த ஆகஸ்ட் மாதம் திறந்து வைக்கப்பட்ட அந்த நிகழ்வில் பேருதவியாக இருந்தவரும் MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி அறக்கட்டளையின் முதன்மை விஞ்ஞானியும் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் திட்டக்குழு உறுப்பினருமான முனைவர் N பரசுராமன் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். தமிழக அரசின் SCRT கல்வித்துறை இணை இயக்குநராக பணியாற்றியவரும் விஐடியின் அகாடமிக் கவுன்சில் உறுப்பினராக பல ஆண்டுகள் இருந்தவரும் கல்லூரி தொடங்குவதற்கு அறிக்கை தயாரித்தவர் என்று இன்றளவும் வேந்தர் அவர்களால் பாராட்டப்படுபவருமான முனைவர் N லலிதா மேடம் அவர்களை பணிவன்போடு வரவேற்கிறோம். நிறைவாக மதிப்பிற்குரிய இணை துணைவேந்தர், கல்வி ஆலோசகர்கள்,
உள்ளாட்சி அமைப்புகளின் தலைவர்கள், அரசு துறை அதிகாரிகள், சிறப்பு விருந்தினர்கள், பள்ளி தலைமையாசிரியர்கள் மற்றும் வேந்தர் பெருமகனாரின் மீது கொண்டுள்ள அதீத பற்றின் காரணமாக வருகை புரிந்திருக்கும் அத்துணை நல்லோர்களையும் சென்னை விஐடி குடும்பத்தினரையும் வரவேற்று விழா நிறைவுக்கு பிறகு அனைவரும் மதிய விருந்தில் கலந்து கொண்டு கௌரவிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.